100 days 0 rupee comeback ஓட day 5. இன்னைக்கு ஃப்ரைடேன்றதுனால ஆஃப்டர்நூன் நமக்கு ப்ரேயர் இருக்கு. ஸோ காலைல எழுந்திரிச்சோடனே நம்ம ஃப்ரெண்டோட டேரக்டா சிக்கன் ஷாப் தான் போயிருந்தோம். நம்ம ஸ்டார்ட் பண்ண டே 1ல இருந்து இன்னையோட 5 days கிட்ட ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட ட்ரெஸ்ஸுமே எல்லாமே வாஷ் பண்ணாம இருக்கு. அண்ட் நம்மளோட ஃபோன் ஸ்டோரேஜ்லாம் கிளியர் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய ஒர்க்ஸ் பெண்டிங் ஆனதுனால இன்னைக்கு நம்ம ஃப்ரைடேவை ரிலாக்ஸ் டேவா மாற்ற போறோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம எவ்ரி வீக் ஃப்ரைடே ரிலாக்ஸ் டேவா மாத்திக்க போறோம். நம்மளோட ஆஃப்டர்நூன் ஃப்ரைடே ப்ரேயருக்கும் டைம் ஆயிடுச்சு. ஸோ நேரா மாஸ்க்கு போயிட்டேன். அண்ட் அங்க நம்ம டே 5 வரைக்கும் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லா வந்ததுக்கு நல்லா ப்ரே பண்ணிட்டு ரிட்டர்ன் கிளம்பி ஃப்ரெண்டோட வீட்டுக்கே வந்தாச்சு. வந்த உடனே ஸ்பெஷல் பிரியாணி ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையும் சாப்பிட்டுட்டு டைரக்டா நம்மளோட கிளாத்ஸ் எல்லாத்தையுமே வாஷிங் மிஷின்ல வாஷிங்க்கு போட்டேன். அண்ட் இவ்வளோ நாள் நீங்க பார்த்த வீடியோஸ் எல்லாமே நம்ம மொபைல்ல தான் எடிட் பண்ணியிருந்தோம். நம்மளோட லேப்டாப்ல கீபோர்ட் ப்ராப்ளமா இருந்துச்சு, கீபோர்ட் ஃபங்க்ஷன் ஆகல. ஸோ இன்னைக்கு எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தா சர்ப்ரைஸா கீபோர்ட் ஒர்க் ஆச்சு. ஸோ அதே டைம்ல இமிடியேட்டா போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாத்தையுமே லேப்டாப்க்கு டிரான்ஸ்ஃபரும் பண்ணிட்டேன். இந்த 100 days சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாரும் பாசிபிளான்னு தான் கேட்டாங்க. பட் நான் என்ன டவுட் படாம என்ன நம்பி ஸ்டார்ட் மட்டும் தான் பண்ணேன். ரிமைனிங் எல்லாமே அதுவா நடந்துச்சு. சர்ப்ரைஸ் அண்ட் மிராக்கிள்ஸ் தான். என்னதான் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண எல்லாமே நடக்குமான்றது டவுட் தான். பட் இந்த ஜேர்னியில் எனக்கு நான் எடுத்து வச்ச ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரிமைனிங் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடந்தது தான். ஸோ நீங்களும் உங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பயப்படாமல் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கனாலே போதும். ரிமைனிங் ஸ்டெப் எல்லாமே நீங்களே ஆட்டோமேட்டிக்காக போயிடுவீங்க. நம்மளோட டே 6 நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன சேலஞ்சஸ் பண்ண போகிறோம், எங்கே போக போகிறோம் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.